அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நரசிம்மராஜாச்சாரியா. நம்மளுடைய வாழ்க்கை என்னும் காலச்சக்கரத்தை உங்களுக்கு விளக்கும் நோக்கமே நம்மளுடைய சேனல் ஆகும். அதாவது ஜாதக வழியின் வாயிலாக நம் வாழ்க்கையில் உள்ள சூட்சமங்களையும் அதில் வரும் நன்மைகளையும் தீமைகளையும் விளக்கி உங்களுக்கு எடுத்துரைக்கவே இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய சேனல் 100 நபர்களை சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து அவர்கள் விரும்பும் மாதிரி நம்ம சேனல்கள் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேன்மேலும் மக்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வாழ்க்கையில் தேவையான சூட்சமங்களையும் பரிகாரங்களையும் இந்த சேனலின் மூலம் நான் உங்களுக்கு வழங்கி கொண்டே இருப்பேன். நாம் பார்த்து கொண்டிருப்பது வரிசையாக காலசர்ப்ப தோஷம். போன வீடியோல அனந்த கால சர்ப்ப தோஷத்தை பத்தி பார்த்தோம். அதுல ஒரு டவுட் வந்திருக்கலாம். அதாவது 1 ராகு 7 கேது இருந்தா நீங்க அனந்த கால சர்ப்ப தோஷம் வரும் அப்படின்னு ரைட்டு. அப்ப 1 கேது 7 ராகு இருந்தா என்ன சாமி அப்படின்னு சொல்லி கேட்டா, அது தோஷமா சாமின்னு சொல்லி கேட்டா, அது தோஷம்தான். அது தோஷம் என்ன தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது திருமண ஒரு டயத்துல அது கலத்திர தோஷமாக இருக்கும். அதுக்கு பரிகாரம் செஞ்சு நீங்க அந்த தடையை நீக்கி திருமண வாழ்க்கையை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கல, 1 கேது 7 ராகு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மனைவியினுடன் நெருக்கம் கொஞ்சம் குறையும். அவங்களுக்கு ஆன்மீக நாட்டம் ரொம்ப அதிகரிக்கும். அவங்க அந்த குடும்பத்துல இருந்து நெருக்கம் கம்மியா இருப்பாங்க. 1 கேது 7 ராகு இருந்தாவே அவங்க குடும்பத்துல நெருக்கம் கம்மியா இருக்கும். ஆன்மீக நாட்டம் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். சில நேரத்துல அவங்க மனைவியை விட்டு பிரிந்து ஒரு முனிவராகவோ, இல்லை மனைவியை பிரிந்து ஒரு வணிகத்தில் மேலோங்கி இருப்பவராகவோ இருப்பார். மனைவி கொஞ்சம் பிரிந்தே இருப்பார். அவர் ரொம்ப தொலைதூரமாக போய் அவர் வேலை செய்வராக இருப்பார். பொதுவா அதான் அந்த 1 கேது 7 ராகு இருந்தாவே மனைவி விட்டு பிரிதல் அப்படிதான் இருக்கும். அந்த தோஷத்தை தீர்க்கறதுக்கு கலத்திர தோஷ பூஜை பண்ணி அவங்க நிவர்த்தி செஞ்சுக்கலாம். சரி வாங்க, இப்ப காலசர்ப்ப தோஷத்துல நம்ம 2வதா இருக்கிற தோஷத்தை பத்தி பார்ப்போம். 2வதாக இருக்கும் தோஷம் குளிர்கால சர்ப்ப தோஷம். இது மிக மிக விபரீதமானது. இந்த தோஷம் ரொம்ப சர்ப்ரைஸை ஏற்படுத்தும். சர்ப்ரைஸ் நல்ல சர்ப்ரைஸா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. குளிர்கால சர்ப்ப தோஷம் சொல்றது தோஷத்திலேயே இது மரண பயத்தை ஏற்படுத்தும் சொல்லுவாங்கல்ல, அந்த வகையை சார்ந்தது இது. இதுல ராகு 2ஆம் வீட்டிலும் கேது 8ஆம் வீட்டிலும் இருந்து மற்ற கிரகங்கள் இவருக்கு இடையில் அமர்ந்து விட்டால் குளிர்கால சர்ப்பதோஷம் உருவாகும். இவருக்கு சர்ப்பதோஷம் எத்தனை வயது வரை இருக்கும் என்று கேட்டால் 47 வயது வரை இருக்கும். அந்த 47 வயது வரையுமே இவருக்கு அட்டம்ப்ட் நடக்கும். அட்டம்ப்ட்னா மரண பயத்தை ஏற்படுத்துற கண்டம் கண்டிப்பாக 47 வயது வரை வந்துவிடும். அப்படி இருந்துச்சுன்னா எப்படி சாமி அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துக்குமே ஒரு பயம் வரணும். ஏன்னா 2 ராகு 8 கேது இருந்து ஒரு ஜோசியர்கிட்ட போய் இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லி கேட்டு அவர் பரிகாரம் சொல்லி செஞ்சுட்டா பரிகாரம் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக இல்லை. பரிகாரம் செய்தாலும் இதற்கு பலன் கிடைப்பது மிக மிக குறைவு. அப்படின்னு இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொன்னா, ஒரு பெற்றோர்கள் குழந்தை பிறந்த பிறகு ஜாதகம் எழுதும் போது ஜோசியர் எழுதி கொடுத்து விடுவார். அந்த டயத்தில் இருந்தே நீங்க பரிகாரத்தை ஆரம்பிக்கும். அப்பனாதான் இவங்களுக்கு இதோட தாக்கம் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் தான் குறையும், ரொம்பலாம் குறையவே குறையாது. மற்ற ராகுகேது தோஷத்தை கூட நம்ம சொல்லிடலாம். இந்த 2ல அவருக்கு 47 வயதிற்குள்ளேயே ஆயுள் கண்டம் வரும். அதை தாண்டி 47 வயதை கடந்துட்டாருன்னா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் இவருக்கு இந்த தோஷத்தினால. இது நான் சொல்றது 2ல் ராகு உட்கார்ந்து 8ல் கேது இருந்து இடைப்பட்ட கட்டத்துக்குள்ள வந்த மற்ற கிரகங்கள் உட்கார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த தோஷத்தை நான் சொல்றேன். சரி, இது மரண பயத்தை ஏற்படுத்தும்னு சொல்றீங்க, இதுக்கு நம்மளுக்கு பரிகாரமே இல்லையா, தீர்வே இல்லையா அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இதுக்கு தீர்வு உண்டு.
ஆனா, இந்த தீர்வு வந்து நீங்க கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அத நீங்க செஞ்சு தான் ஆகணும். செஞ்சீங்கன்னா மட்டும் தான் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியும். சரி, அப்ப மாங்கல்யம் உள்ள பெண்ண இவருக்கு திருமணம் செய்து வைக்கலாமா? வைத்தால் அதோடைய பாதிப்பு குறையுமா? அப்படி என்று கேட்டால், ஆமாம், குறைய வரும். கல்யாண பாக்கியம் அவருக்கு நல்லாவும் இருக்கும். மாங்கல்ய பாக்கியம் உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து, இந்த தோஷம் உள்ள நபருக்கு கல்யாணம் பண்ணி வைத்து, சிவபெருமானை நம்ம வழிவகை செய்ய வேண்டும். இப்ப கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பல பேர் இத பண்ணியிருக்காங்க, இந்த தோஷத்துக்கு. இந்த நாகர் சிலைய வச்சு, சின்னதா ஒரு நாகர் சிலைய வச்சு, ஒரு விநாயகர் கிட்டயோ, இல்ல சிவபெருமான் கிட்ட அந்த கோயில் ஸ்தலங்களிலோ, அவங்க ஜோதிடர் வச்சு பூஜைய பண்ணி, அந்த நாகலிங்கத்த அங்கேயே வச்சுட்டு திரும்பி பார்க்காம போங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்படி இந்த 2வதாக உள்ள சர்ப்பதோஷமான குளிர்கால சர்ப்பதோஷத்துக்கு ரொம்ப பண்ணுவாங்க. பண்ணி தான் ஆகணும். இந்த தோஷம் வந்து அப்படிப்பட்ட தோஷம். இத பண்ணாவே வந்து சில தடங்கல்கள் வரதான் செய்யும். தோஷத்த நீங்க நிவர்த்தி செய்யறதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். குளிர்கால சர்ப்பதோஷத்த வந்து நீங்க வந்து நிவர்த்தி செய்யறதே அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியமான விஷயம் தான். அது கடவுளோட அனுகிரகம் மிக மிக முக்கியம். இதுலலாம் வந்து சிவபெருமானுக்கு பெரிய பூஜை செஞ்சு, சர்ப்ப பூஜை செஞ்சு 81,000 முறை அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்க வேண்டும். இது ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதன் இதை செய்ய முடியாது. முழுமையாக சிவபக்தியில் ஆழ்ந்து தினம் தினம் அவரை நினைத்து 81,000 முறை சிவநாமத்தை உச்சரித்து கால சர்ப்ப சாந்தியை அவர் நிறைவேற்றி விட்டால் இந்த குளிகால சர்ப்ப தோஷத்தில் இருந்து ஒரு தோராயமாக விடுபட வாய்ப்பு உண்டு. இதற்கு உதாரணம் என்று சொல்லிக் கொண்டால், என்னுடைய நண்பர் ஒருவர் இந்த தோஷத்தினால் பாதிக்கப்பட்டு இருந்தார். அவருக்கு நான் இந்த வழிமுறையை சொல்லி இருந்தேன். தட்சணையாக வெறும் ₹1 மட்டும் சாஸ்திரத்துக்கு வாங்கிக்கிட்டேன். அவர் கேட்டாரு, என்ன நண்பரே, அவங்கவங்க மிகப்பெரிய பரிகாரத்தை செய்யறாங்க இந்த தோஷத்துக்கு. நீங்க ஒரு சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றீங்களே. ஆமாங்க, சிம்பிளா தான் இருக்கும். நீங்க 81,000 முறை சிவநாமத்தை சொல்லி ஒரு பண்டிதரை கூப்பிட்டு, எனக்கு இந்த மாதிரி கால சர்ப்ப சாந்தி பூஜை பண்ணணும் சாமி அப்படின்னு நீங்க கேட்டு, இந்த 80,000 முறைய நீங்க நாமத்தை உச்சரிச்சு முடிச்சுட்டு அவரை பார்த்து அந்த பூஜையை நீங்க பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற அந்த மரண கண்டத்தை, அதாவது 47 வயது வரை நடைபெறும் அந்த முயற்சியை, அதாவது 3 முயற்சி கூட இதுல 47 வயசுல வந்துரும். 3 அட்டம்ப்ட்லயும் மரண பயத்தை ஏற்படுத்தலாம். சில பேருக்கு 2 அட்டம்ப்ட் மட்டும் வந்துரும். சில பேருக்கு 1 அட்டம்ப்ட் மட்டும் வரும். இதெல்லாம் வந்து பரிகாரம் செஞ்சா மட்டும் தான் இத வந்து தடுக்க முடியும். அப்படி இந்த பரிகாரம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படி சொன்னா நீங்க தான் கெத்து. உண்மையிலே நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தவராக கருதப்படுவீர்கள். இதிலிருந்து நீங்க மீளவும் செய்வீங்க. இதுல இன்னொரு விஷயம், இதெல்லாம் நான் செய்யல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக பாதிப்பு உண்டு. மனைவியிடம் பிரிதல், விவாகரத்து, தற்கொலை செய்யும் முயற்சி, இது மட்டும் இல்ல, வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்து நேரிடலாம். இல்லை, ஒரு கிராமத்தில் உள்ளவர்கள் வெளியே நடக்கும் பொழுது விஷப்பூச்சிகளால், அதாவது பாம்பு இருக்கலாம், இந்த மாதிரி விஷப்பூச்சிகளால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அப்ப இந்த பரிகாரம் செஞ்சுட்டா தப்பிச்சிடலாமா சாமி கேட்டா, கண்டிப்பாக தப்பிக்கலாம். இப்ப இத்தனாவது வருஷத்துல இந்த ஆக்சிடென்ட் உங்களுக்கு நடக்கும், இந்த மரண கண்டம் இருக்குன்னு ஒரு ஜோசியர் உங்க ஜாதகத்தை பார்த்து, இந்த தோஷம் உள்ள ஜாதகரை பார்த்து சொல்லிவிட்டால், அந்த இடத்தில் அந்த நேரத்தில் கண்டிப்பாக அந்த விபத்து வரும். ஆனால் அந்த விபத்து பெரிய விபத்தாக இல்லாமல் சிறிய விபத்தாக மாறி அவரை காப்பாற்ற வழிவகை செய்யும். அதுக்குத்தான் இந்த பரிகாரம். சில பேர் போயிட்டே இருப்பாங்க வண்டியில, கார்ல வந்து ஒரு தொலைதூர பயணம் போவாங்க. பல மாவட்டங்களை கடந்தும் போவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சென்னையில இருந்து நம்ம ஒரு மதுரைக்கு போறோம். கிட்டத்தட்ட எத்தனை மாவட்டத்தை நம்ம கடந்து போறோம், எத்தனை சிக்னல் நம்ம கடந்து போறோம். சில 4 வகை கிராசிங்லலாம், இந்த 4 வகை ரோட்லலாம் வந்து கிராசிங் வரும். அப்பலாம் வந்து அந்த இடத்துல சில டயத்துலலாம் சிக்னல் இருக்காது. நம்மளா தான் போவோம்.
நல்லா வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தன் நம்ம முன்னாடி கிராஸ் பண்ணுவான். சடன்லி கிராஸ் பண்ணுவோம். நம்ம சடன் பிரேக் போட்டிருப்போம். ஜஸ்ட் அவனுக்கும் நம்மளுக்கும் ஒரு 1 மீட்டர் இடைவெளி தான் இருக்கும். டக்குன்னு வண்டிய நிறுத்தி, ஜஸ்ட் நம்ம "அப்பாடா தப்பிச்சிட்டோம்டா" அப்படின்னு. இது பக்கத்துல மக்கள் இருந்தாங்கன்னா, "அப்பா ஜஸ்ட் செகண்ட்ஸ்ல நீ தப்பிச்சிட்டப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மரண பயத்தை ஏற்படுத்துறது தான் இந்த குளிர்கால சர்ப்பதோஷம். இப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தா இந்த அட்டமட்டில இருந்து தப்பிச்சிருந்திருக்கலாம். இல்ல இந்த பரிகாரம் நடக்கல, நம்ம பரிகாரம் செய்யாம நம்ம நார்மலாவே இருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த அட்டம்ப்ட் நடக்கும். அந்த விபத்து ஏற்படவும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம் என்பது நமக்கு சாதகமாக மாற்றும் முறையே. அந்த சாதகத்தை நம்மை பயன்படுத்தி நமக்குள் இருக்கும் ஆன்மாவிற்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இந்த தோஷம் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் இந்த பரிகார பூஜையை செய்ய வேண்டும். திருமணம் நடக்கும் முன்பு கண்டிப்பாக கால சர்ப்ப தோஷ சாந்தி நிவர்த்தி பூஜையை செய்து நான் சொல்லும் இந்த சிவ மந்திரத்தை ஓம் நமச்சிவாய 81,000 முறை சிவனடி கோவிலுக்கு சென்று சிவன் பெருமானை நாடி, சிவனை நாடி, இறைவா எல்லாமே நீங்கள்தான், நீங்கள் ஒருவரை என்னை காப்பாற்ற முடியும் என்று 81,000 முறை அவர் பெயரை சொல்லி வணங்கி சிவபெருமானின் கால சர்ப்ப மகா பூஜை செய்து இந்த பரிகாரத்தை நிவர்த்தி செய்து அவர் வாழ்ந்தால் அவருடைய அனுகிரகம் பெற்று வாழ்நாளில் மிகப்பெரிய வெற்றி அடைவர். சரி, 2ல ராகு 8ல கேது இருந்துச்சுன்னா நீங்க குளிர்கால சர்ப்ப தோஷம் சொல்லிட்டீங்க. அப்ப 2ல கேது 8ல் ராகு இருந்தா அவங்களுக்கு எப்படி சாமி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கும் பாதிப்பு உண்டு. 2ல் கேது 8ல் ராகு இருந்து மற்ற கிரகங்கள் இவருக்கு இடையில் இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையுமா? ஏன் அவர்களுக்கும் சோதனை உண்டு. அவர்கள் பேச்சில் கருத்து வேறுபாடு அதிகம் இருக்கும். அவர்களுக்கு வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்தும். 8ல் ராகு விபத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை, மருத்துவ செலவு, ஆன்மீக நாட்டம், துறவு நாட்டம் இவ்வாறு ஏற்படும். 8ல் ராகு வந்து விட்டாலே அவர்கள் ஆன்மீக நாட்டத்தில் நுழைந்து விடுவர். இது கட்டாயமாக நடக்கும். அது 5 வயதிலும் நடக்கலாம், 15 வயதிலும் நடக்கலாம், 50 வயதிலும் நடக்கலாம், 80 வயதிலும் நடக்கலாம். ஆனால் ஆன்மீக நாட்டம் அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இனி அடுத்து வரும் நாட்களில் நாம் ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் உள்ள குழப்பங்களையும் மற்றும் தோஷங்களையும் நாம் எடுத்து உரைப்போம். இப்பொழுது நாம் 2வதாக உள்ள சர்ப்ப தோஷத்தை நாம் பார்த்து விட்டோம். அடுத்து 3வது உள்ள தோஷத்தை நாம் வீடியோவில் இணைக்க உள்ளோம். அதனை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.